நொறுங்குண்ட இதயத்தை அவரிடம் கொடுத்தால் அதை சரி செய்து மறுபடி உம்மிடம் கொடுப்பார். நொறுங்குண்ட இதயத்தை அவரிடம் கொடுத்தால் அதை சரி செய்து மறுபடி உம்மிடம் கொடுப்பார். அன்பு தேவ பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதல் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்துகிறோம். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 147 3வது வசனத்தை வாசிப்போம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயத்தை உடைப்பதற்கு அநேகர் பேர் இருக்கிறார்கள். நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைப்பதற்கு அநேக பேர் இருக்கிறாங்க. நம்மளை நிந்திக்கிறதுக்கு அநேகர் பேர் இருக்கிறாங்க. நம்மளை கீழே தள்ளுறதுக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த காலை வேளையில் ஒரு நற்செய்தி என்ன தெரியுங்களா? உங்கள் இருதயம் எத்தனை சுக்கு நூறாக உடைக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் நொறுங்குண்ட இதயத்தை அவரிடம் கொடுத்து விடுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் நொறுங்குண்ட இதயத்தை குணமாக்குகிறவர், உங்கள் காயங்கள் எல்லாம் கட்டுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த காலை வேளையிலே உங்களுடைய இருதயம் பலரால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம். அந்த உடைந்து போன இருதயத்தை தேவனிடம் கொடுத்து விடுங்கள். நிச்சயம் அவர் சரி செய்து மறுபடியும் உங்களிடம் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.